ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலேயே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். இந்த கேம் நீங்கள் பிள்ளைங்களை விளையாட வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி தேவை. ஓகேங்களா? காலி அட்டைப்பெட்டி தான். நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி. ஓகேங்களா? இந்த சைஸில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த சைஸாக இருந்தாலும் ஓகே. ஆனால் நான் செய்ய போகிற காரியங்கள் வைக்கிறது கொஞ்சம் ரொம்ப சின்ன அட்டைப்பெட்டியில கொஞ்சம் பெருசா. வீட்டு பக்கத்துல ஒரு மளிகை கடைக்கு போனேன். போயிட்டு காலி அட்டைப்பெட்டி இருக்கான்னு கேட்டேன். அங்க பாருங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா நிறைய அட்டைப்பெட்டி போட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கு நமக்கு தேவையான சைஸ் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இப்படி நீங்க போய் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க மளிகை கடையில கேட்டீங்கனாலே தருவாங்க. காலியான அட்டைப்பெட்டினா எங்க தூக்கி போட்டுருப்பாங்க ஓரமா, அதில் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரும்போது எல்லாரும் பார்ப்பாங்க. நான் எடுத்துட்டு வரும்போது பார்த்தேன், என்ன ஒரு அட்டைப்பெட்டி தூக்கி என்ன பண்ண போறாரு, காலி தூக்கி எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. பரவாயில்ல, பாப்பை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நமக்கு நம்மளுடைய வேலை ஆகும், அவ்வளவுதான். சரிங்களா? ஒரு அட்டைப்பெட்டி நான் எடுத்துருக்கிறேன். இப்ப இந்த கேம் என்னன்னு சொன்னா, இந்த அட்டைப்பெட்டி நான் இப்படி வைக்க போறேன். ஓகேங்க? நல்லா பாத்துக்கோங்க. இப்படி இருக்கிற அட்டைப்பெட்டியை இந்த பக்கம் என் பக்கம் ஓப்பனா இருக்கு, இந்த பக்கம் பிள்ளைங்களுக்கு உள்ள என்ன வச்சாலும் தெரியாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு 4 பொருள், ஓகே, அது எந்த பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு 4 ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 4 பிஸ்கெட் பேக்கெட் எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த பொருள் வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா, நல்லா கவனிங்க. ஒரு ஆரஞ்சு இருக்கு. ஓகே, நான் உள்ள வைக்கிறேன். உள்ள ஒரு ஆரஞ்சு, அப்புறம் ஒரு ஆப்பிள் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பனானா, ஓகேங்களா, ஒரு வாழைப்பழம் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கிறேன். ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஓகேங்களா? உள்ள வச்சாச்சு. இந்த டப்பாக்குள்ள இப்போ 4 ஃப்ரூட்ஸ் இருக்கு. இதுக்கு மேலேயும் அதே மாதிரி ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, அப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பிள்ளைங்க இப்படிதான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இதான் பிள்ளைங்க அங்கே உட்காந்துருக்காங்க, சண்டே கிளாஸ் உட்காந்துருக்காங்க, இப்படி பார்ப்பாங்க. பிள்ளைங்கிட்ட என்ன சொல்ல போறீங்கன்னா, இங்க பாருங்க தம்பி தங்கச்சி, அண்ணன் இதுக்குள்ள 4 ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க காட்டினாலும் சரி, காட்டலனாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க காட்டாதீங்க. ஓகேங்களா? 4 ஃப்ரூட் வச்சிருக்கேன். இதே 4 ஃப்ரூட் தான் உள்ளேயும் வச்சிருக்கேன், மேலேயும் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ யாராவது ஒருத்தர் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த ஃப்ரூட்ஸை நீங்க அரேஞ்ச் பண்ணணும். எப்படி எப்படியோ நீங்க மாத்தி வைக்கலாம், இல்ல எப்படி வேணாலும் நீங்க மாத்தி வைக்கலாம். மாத்தி வச்சிட்ட பிறகு நான் பார்ப்பேன். நீங்க வச்ச மாதிரி கீழே அதே லைன்ல இருந்துச்சுன்னா, இப்போ இங்க வாழைப்பழம் இருக்குல்ல, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாழைப்பழம் இருக்கணும். இங்க ஆரஞ்சு இருக்கு, 2வது, அதே மாதிரி 2வது ஆரஞ்சு இருக்கணும். இங்க 3வது லெமன் இருக்கு, அதே மாதிரி கீழே 3வது லெமன் இருக்கும். இங்க 4வது ஆப்பிள் இருக்கு, கீழேயும் 4வது ஆப்பிள் இருக்கும். அப்படி கரெக்டா யார் வைக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். ஓகேங்களா? இது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் தான். இது யாராலையும் பண்ண முடியாது. இன்கேஸ் ஃப்ளூக்ல சில பசங்க கரெக்டா வச்சிருவாங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க. இப்போ ஒரு பையனை கூப்பிடுறீங்க, வைக்கிறான். வச்சுட்டோன்னு நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க, கரெக்டா வச்சிருக்கியா இல்லையான்னு பாரு அப்படின்னு அவன் பார்க்க சொல்ல. பார்த்தா என்ன தப்பா வச்சிருக்கேன், ஓகே நீ அவுட் போ. சரி, அடுத்தது யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க. அடுத்து யாராவது அவங்க நீ மாத்தி. பிள்ளைங்க இந்த பக்கம் பார்க்க கூடாது. ஓகேங்களா? பின்னாடி நீங்க மட்டும் தான் பார்ப்பீங்க. பிள்ளைங்க இப்படிதான் நீங்க செய்யணும். சைட்ல எல்லாம் செய்யக்கூடாது. நீங்க நின்று அவங்க செய்யணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுக்கு 2வது யாராவது பையனை அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. வச்சு பார்ப்பாங்க. ஓகேக்கா வச்சிட்டியா? ஓகே, நீங்க இப்படி பாருங்க. நோ, ராங். நீ பாரு, கரெக்டா வச்சிருக்கியா? இல்ல. இப்படி நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரூட்ஸை வச்சு மேலேயும் அதே மாதிரி இருக்கும். இப்ப நான் மறுபடியும் நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இது நீங்க பாக்குற சைடு. ஓகேங்களா? இது பாருங்க, தப்பா இருக்கு பாருங்க. இப்படி இருக்க கூடாது. மேல ஃபர்ஸ்ட் பனானா இருக்கா, கீழே அதே மாதிரி பனானா இருக்கும். மேல 2வது ஆரஞ்சு இருக்கா, கீழே 2வது ஆரஞ்சு இருக்கும். 3வது லெமன் இருக்கா, 3வது இங்க லெமன் இருக்கும். 4வது ஆப்பிள் பாருங்க, ஆப்பிள், லெமன், ஆரஞ்சு, பனானா. இப்படி 4மே ஒரே மாதிரி யார் கரெக்டா வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் விலைவாசி எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. வீட்டில் என் மனைவி தெரியாம நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். பையனுக்காக வாங்கி வச்சிருந்தாங்க நேற்று பஜார்ல. அது நான் சனிக்கிழமை பஜார் இங்க எடுத்துட்டு 3 ஃப்ரூட்ஸ் இருந்தது. லெமன் கடையில வாங்கிக்கிட்டேன். ஓகேங்களா? வீட்டுக்கு போனா நான் திட்டுவாங்க, எங்க ஃப்ரூட்ஸை காணும் தேடிட்டு இருக்கேன். ஃப்ரூட்ஸ் வேலை அதிகமா இருக்குது, ஃப்ரூட் வாங்க முடியாது அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா, நீங்க ஃப்ரூட்ஸ் வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வேற எந்த பொருள் வேண்டுமானாலும் நீங்க வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. ஓகேங்களா? இப்போ என் கையில நான் பிஸ்கெட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஒரு குட் டே பிஸ்கெட் நான் வைக்கிறேன்.
அடுத்தது ஒரு கிராக் ஜாக் பிஸ்கெட் நான் வைக்கிறேன். அடுத்தது ஒரு ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் நான் வைக்கிறேன். அடுத்தது ஒரு பார்லி பிஸ்கெட் வைக்கிறேன். ஓகே, 4 வச்சு இப்போ அதே மாதிரி கிராக் ஜாக், ஹாப்பி ஹாப்பி, அதே 4 பிஸ்கெட்டை நான் கொஞ்சம் மாற்றி கீழே நான் வைக்கிறேன். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பொருள் வைக்கலாம், இல்லை ஏதாவது டாய்ஸ் ஏதாவது வைக்கலாம், நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம். ஏதாவது கப்ஸுக்கு நீங்கள் வைக்கலாம். பேப்பர் கப், ஒயிட் கலரில் ஒரு கப்பு, கிரீன் கலரில் ஒரு கப்பு, இப்போ கலர் கலராக அந்த ஜூஸ் கப்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி 4 கப்பு, கீழே 4 கப்பு. என்ன மேலே பசங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி வைக்கலாம். நீ என்ன வேணா நீ மாற்றி வை, எப்படி வேணா நீ மாற்றி வை. மாற்றி மாற்றி வச்சுட்ட பிறகு கீழே நீங்க வச்சிருக்கிற மாதிரி அதே ஆர்டர்ல மேலே இருக்கணும். ஒரு தடவை நான் மறுபடியும் சொன்னேன், ஒவ்வொரு தடவை நீங்க பிள்ளைங்களுக்கு திருப்பி காட்டணுன்ற அவசியம் இல்லை. பிள்ளைங்க வந்து நீங்க ஒரு டேபிள்ல வச்சுட்டு பிள்ளைங்க வந்து பார்க்க சொல்லுங்க, நீ கரெக்டா பண்ணிருக்கேன்னு பாரு, இல்ல கரெக்டா போய் உட்காந்துக்கணும். அடுத்தது இப்படி உங்களுக்கு சண்டே கிளாஸ்ல ஒரு 20 பசங்க இருக்கிறாங்கன்னா 20 சின்ன குழந்தைங்களை கூட நீங்க விளையாட வைக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்க இப்படி மாற்றி வைக்கணும், அவ்வளவுதான். 20 பசங்களை விளையாட வச்சுட்டு யாருமே பண்ணலையா, மறுபடியும் நீங்க கூட பசங்க அக்கா இன்னொரு சான்ஸ் கொடுங்கக்கா, ஆனா இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க நீங்க என்ன பண்ணலாம், இன்னொரு ரவுண்ட் கூட நீங்க என்ன பண்ணலாம், விளையாட வைக்கலாம். ஆனா என்னுடைய ரூல்ஸ் என்ன, மேல இருக்கிற மாதிரி இப்ப மேல பார்லிஜி ஃபர்ஸ்ட் இருக்குதுன்னா கீழேயும் பார்லிஜி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்புறம் ஹாப்பி ஹாப்பி இருக்கு. அப்போ இது ராங். ஏதாவது 1 தப்பா வச்சா கூட 3 கரெக்டா இருக்குது, 1 மட்டும் ராங்கா இருக்குன்னா அது கூட ராங் தான். 4மே கரெக்டா இருக்கு. சரியா, இதுதான் இந்த கேம். இதில் நீங்கள் எந்த பொருள் வச்சாலும் பரவாயில்ல, பிஸ்கெட் வச்சாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சாலும் பரவாயில்ல, எப்படி வச்சாலும் ஓகேங்களா, பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. சரி பிரதர், இந்த கேம்ல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வசனம் நம்ம சொல்லி தருவோம், ஆவிக்குரிய ரீதியில பிள்ளைங்க நம்ம என்ன சொல்லி தருவோம் பாரு. நான் ஒரு செட்டிங்ல நான் வச்சேன், ஓகேங்களா, நான் இங்க பாக்குறேன் ஒரு அரேஞ்ச்மெண்ட் நான் வச்சேன். ஆனா அதே அரேஞ்ச்மெண்ட் உன்னால பண்ண முடியாது. இல்லை ஒரு சிலர் வச்சு ஃப்ளூக்கில் வச்சிருப்பாங்க, ஒரு சிலரால் பண்ண முடிஞ்சது, ஆனால் ஒரு சிலரால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். இல்லை யாருமே பண்ணலன்னா பாரு, யாருமே அதை பண்ண முடியல. வேத வசனத்துல ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்டுறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏசப்பாவுடைய மைண்ட், ஏசப்பா என்ன நினைக்கிறார், ஏசப்பா என்ன நினைக்கிறாரோ அதே சிந்தை, அதே தாட் உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு இந்த இடத்துல இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஏசப்பாவுடைய சித்தம் என்ன, ஏசப்பாவுடைய சிந்தை என்ன. நான் ஒரு பேட்டர்ன்ல வச்சேன், நீங்க ஒரு பேட்டர்ன்ல வச்சீங்க. அப்ப இது வந்து மாறி மாறி இருக்குது. ஆனா பைபிள் சொல்லுது, ஏசப்பா என்ன நினைக்கிறாரோ, ஏசப்பா என்ன சிந்திக்கிறாரோ, அவருடைய சிந்தை என்னவோ அதே சிந்தையும் உங்களில் இருக்க கடவுள். அப்ப ஏசப்பா என்ன சிந்திப்பாரு, ஏசப்பா என்ன சிந்திப்பாரு, அவருடைய சிந்தை எப்படிப்பட்டது, அவருடைய தாட்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கும். அதுக்குதான் நமக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தம்பி தங்கச்சி, இந்த வேத வசனத்தை நான் படிக்கும் பொழுது ஏசப்பா என்ன நினைப்பாரு, ஏசப்பாக்கு எது பிடிக்கும், ஏசப்பாக்கு எது பிடிக்காது, ஏசப்பா எது செய்யணும்னு நான் என்ன செய்யணும்னு ஏசப்பா விரும்புவாரு, நான் என்ன செய்யக்கூடாதுன்னு ஏசப்பா விரும்புவாரு, எல்லாமே எனக்கு தெரிய வரும். வேத வசனத்தை நான் படிக்க படிக்க ஏசப்பா என்ன நினைக்கிறார், அவருடைய சிந்தை என்னன்றது எனக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா தான் நான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னா ஏசப்பா என்ன நினைக்கிறாரோ என்னுடைய மைண்டும் அதன்படி நடக்கும் போது, நான் ஏசப்பா நினைக்கிற மாதிரியே நான் நினைக்கும் போது, அதை நான் செய்யும் போது என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால அதுதான் இந்த கேமுடைய அர்த்தம் அப்படின்றத இந்த கேம் மூலமா நீங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லித்தரலாம். வெரி சிம்பிள் தான். இந்த ஒரே ஒரு அட்டைப்பட்டி இருந்தா போதும் உங்களுக்கு. போங்க, போய் பக்கத்துல மளிகை கடையில கேளுங்க, அண்ணாச்சிக்கிட்ட கேளுங்க, அண்ணாச்சி கொடுப்பார். அண்ணாச்சி கடையில தூக்கி போட்டுருப்பாங்க. நான் தூக்கி போட்டு தான் எடுத்துட்டு வந்தேங்க, நான் வைக்கப்படல, அதை தூக்கி குப்பையில கிடந்தது, அதுதான் நான் தூக்கிட்டு வந்தேன். சரிங்களா, அதனால வெரி சிம்பிளான காரியங்கள் தான். பிஸ்கட் பேக்கெட் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை இது மாதிரி கலராக ஏதாவது வாட்டர் பாட்டிலோ இல்லை பென்னோ இரேசரோ, அதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும், அதனால நான் எடுக்கல. ஆனால் கொஞ்சம் பெருசா இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியுன்றதுக்காக நான் பொருட்களை நான் வைத்தேன். இந்த கேமை உங்க சண்டே கிளாஸ்ல நீங்க வைங்க, நிச்சயமா பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கு நம்ம வேத வசனத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். கிறிஸ்து இயேசுவின் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. நன்றி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மிக சீக்கிரத்துல இன்னொரு கேம் இல்ல பசில் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.